உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்கலாம் என்ன பத்தி கண்ட கனவும், வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தையே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ரித்தன்யா என்னும் ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க எல்லாரும் கேட்டு ஸ்தம்பித்து போயிருப்பீர்கள். மனதை உலுக்கிய அந்த அவள ஓசையை நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. நண்பர்களே, இப்படி பெண்மையை இழிவு செய்யும் யாரா இருந்தாலும் அவர்களை நாம் என்ன செய்யணும்? தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு இல்லத்திலையுமே பெண்களுக்கு இழிவு செய்பவர்களை நாம் ஆகையினால உட்சந்தியிலே நிறுத்தி பெண் விடுதலையை நாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் உரிமையை பெற்றுக்கொள்ள நாம் உதவ வேண்டும். அவ்வளவுதான். ஸோ ஆண் பிள்ளைகள் தங்களுடைய கடமை உணர்விலே விழிப்பாக இருக்க வேண்டும். பெண்மை இழிவு செய்வதை நிறுத்திவிட்டு பெண்களை ஓர் ஆப்ஜெக்ட் என்கிற ஒரு தூய்க்கக்கூடிய பொருளாக பார்க்காம அவர்களுக்கு ஓர் உணர்வுபூர்வமான ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ரித்தன்யாவுடைய நமது அன்பு சகோதரி அவர்கள் துடிதுடிக்கப்பட்டு செய்திருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவள் தைரியமான ஒரு பெண், பாரதி கண்ட புதுமை பெண். ஆனால் அவளுடைய தைரியத்தை எப்படி உடைத்திருக்கிறார்கள் பாருங்க. இது ஒரு திட்டமிட்டு அவளுடைய மன வலிமையை உடைத்திருக்கிறார்கள். முதல் நாள் அன்றே அவர்களை ஒரு தண்டனை கொடுப்பது போல அவர்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை தமிழில் படிக்க சொல்லியிருக்கிறாங்க 3 மணி நேரம் தொடர்ந்து. மேலும் அவர்களுடைய மாமனார் ஈஸ்வரமூர்த்தி தன் பையனுடைய செய்வது சரி என்றும் அவன் வழிப்படித்தான் கேட்கும்படிதான் இவள் நடக்க வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று அந்த உறவையே இழிவு செய்திருக்கிறாருங்க. இது மிக கொடுமையிலும் கொடுமை. அது மட்டும் இல்லை, ஒரு பதிவில் பாடி ஷேமிங் செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அதாவது அவருடைய உருவத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய நிறத்தையோ உருவத்தையோ அவமானப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? அது பாடி ஷேமிங் என்று சொல்வார்கள். இவ்வாறாக உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஓசிடி என்ற ஒரு நிலைத்தான் அந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஒரு மன ஓசிடி என்று சொல்லக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அந்த பையனுக்கும் இருந்திருக்கு, அந்த குடும்பத்தாருக்கும் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருந்திருக்குது. அந்த பையனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கணும். மிகவும் கீழ்த்தரமான, மிகவும் தரக்குறைவான ஒரு மனநிலை உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது அவர்களுக்கு கம்பல்சிவ் பிஹேவியர் அப்படின்னா ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன், ஒரு செயலை திரும்ப திரும்ப அதை செய்வாங்க. பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், அதை பற்றியே பேசுவார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது நல்ல செயல் தான். அதற்கான நல்ல செயல்